மறைவதும் இல்லை. सूर्य अस्त में ना होगा और चंद्रमा ना चांद में ढलेगा. பாருங்க, இந்த உலக பிரகாரமா உள்ள சூரியன் சந்திரன் எல்லாம் மறைஞ்சிடும். देखिए संसार में रहने वाला सारे सूर्य और चंद्र ना दिख पाएगा. சாயந்தரம் ஆனா சூரியன் எங்கேயும் மறைந்து போகும். लेकिन शाम होते ही चंद्रमा क्या होता है, डल जाता है. சந்திரன் என்ன செய்யும், காலையில மறைஞ்சிடும். लेकिन चंद्रमा क्या होता है, सुबह तक वो ढल जाता है. ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும் பொழுது, लेकिन परमेश्वर हमारे लिए नित्य उजाला रहेंगे तो நமக்கு அந்த சூரியன் அஸ்தமிக்கிறது இல்லை, அந்த சந்திரன் மறைவுல அதுபோல், அதாவது ஒளி எப்பொழுதும் நம்ம கூட இருக்கும். लेकिन जैसे सूरज उदय होता है, उदय होने के बाद अस्तमित होता है, वैसे सूरज के कार्य है. लेकिन परमेश्वर हमारे जीवन में वैसा नहीं करते हैं. பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5:5 போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கா 5:5 में देखिए, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பாருங்க, நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். देखिए हम सब उजाले के संतान हैं. இப்போ கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் நாம. क्योंकि परमेश्वर हमारे लिए उजाला है, हम लोग उनकी संतान हैं. அவரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. क्योंकि परमेश्वर ही नित्य हमारे लिए उजाला है. இப்போ ஆண்டவரே எப்படி இருக்காரு பாருங்க, கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிதாவானவர். देखिए परमेश्वर कैसा है हमारे लिए. देखिए और 1 யோவான் 1:5 இருக்கு. 1 யோவான் 1:5 में देखते हैं, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. யார்கிட்ட கேட்டு? இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டு, பிதா எப்படி இருப்பாருன்னு கேட்டதுக்கு பிதா இயேசுவானவர் எப்படி சொல்லி இருக்கிறாரு, தேவன் ஒளியாய் இருக்கிறார். देखिए चेले लोग जब यीशु मसीह को पूछते समय उन्होंने इस तरह कहा कि परमेश्वर प्रभु वो उजाला है, रोशनी है कहकर उनको उन्होंने बताया है. இன்னும் பாருங்க, சங்கீதம் 104:2 பாருங்க, भजन संगीता 104:4 में देखिए, ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். பாருங்க, ஒளியை வஸ்திரமா தரித்திருக்கிறார். देखिए हमारा परमेश्वर उजाला को वस्त्र के समान उन्होंने पहना है. தேவன் ஒளியா இருக்கிறார், क्योंकि परमेश्वर उजाला है, रोशनी है. ஒளியையே தான் வஸ்திரமாவும் தரித்திருக்கிறார். उस उजाला को उन्होंने वस्त्र के समान पहना है. இன்னும் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 6:16 இருக்கு. 1 தெசलोनिक 6:16 में देखिए, ஒருவராய் 5 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 2 தெசலோனிக்கேயர் பாருங்க, நான் வாசிக்க அந்த வசனம் எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பாருங்க, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். देखिए परमेश्वर एक बार भी ऐसा नहीं थे. அப்போ பாருங்க, ஆண்டவர் சேரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிறார். क्योंकि जिस उजाले में ना पहुंच सकते उस जगह पर पहुंचने वाले परमेश्वर है. அவர் ஒளியா இருக்கிறார். क्योंकि परमेश्वर रोशनी है. ஒளியையே வஸ்திரமா தரித்திருக்கிறார். क्योंकि उजाला को ही उन वस्त्र के समान अपने आप पर धारण किया है. அப்போ பிதாவானவர் எப்படி இருப்பாருன்னு பாத்துக்கீங்க. क्योंकि परमेश्वर उन कैसा है आप सोचिए मनी. முழுவதும் வெளிச்சமா இருக்கிறார் இல்லையா, संपूर्ण उजाला के समान है. இன்னும் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் பாருங்க. यीशु मसीह कैसा है देखिए, மத்தேயு 17:2 பாருங்க. मैथ्यू 17:2 में देखिए, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. பாருங்க, அவருடைய முகம் எப்படியா, சூரியனை போல பிரகாசிச்சு. देखिए उनकी चेहरा सूर्य के समान प्रकाशमान हुआ. அவர் வஸ்திரம் எப்படி இருந்ததாம், வெளிச்சத்தை போல வெண்மையாயிட்டான். उनके वस्त्र उजाले के समान ज्योतिमय हुआ कर देखते हैं. அப்போ பாருங்க, இயேசுவானவரும் எப்படிதான், அவர் மறுரூபமான அவரும் அப்படிதான் வெளிச்சமா தான் இருக்கிறார். देखिए परमेश्वर यीशु मसीह रूपांतर होने के बाद में भी कैसे थे, वो उजाला के समान थे. இப்போ பாருங்க, மோசே 40 நாள் கர்த்தரோட இருந்தார்.
देखिए मूसा जी 40 दिन परमेश्वर के भीतर थे। இரவும் பகலும் சாப்பிடாம புசிக்காம அவர் அந்த குடிக்காம என்ன செய்தாரு? ஆண்டவர் சமூகத்துல இருந்தார். रात दिन परमेश्वर के भीतर परमेश्वर की उपस्थिति में थे। அவருடைய முகம் என்ன ஆயிட்டு? பிரகாசமாயிட்டு. तो उनका चेहरा किस तरह हो गया? एक प्रकाशमान के रूप में हो गया। அவர் கீழே இறங்கி வரும்போது மக்கள்லாம் என்ன செய்ய முடியல? அவருடைய முகத்தை பார்க்க முடியல. जब मूसा पहाड़ से नीचे उतरते समय तो लोग उनके चेहरे ना देख सके। அவ்வளவு வெளிச்சமாயிட்டு. उतनी उजाला उनके चेहरा हो गया। முக்காடு போட்டு தான் மக்களோட பேசினார். बाद में उनको चेहरे को ढाक कर ही लोगों के पास बातें करने लगे। அப்ப பாருங்க, பிதாவோட கூட இருந்து மோசேக்கு அவ்வளவு இருக்கு. देखिए जब परमेश्वर के सम्मुख भीतर रहने वाला मूसा को इतना प्रकाशमान हुआ तो அப்போ பாருங்க அவர் எப்படி இருக்கிறார்? கர்த்தர் வந்து வெளிச்சமா இருக்கிறார். देखिए परमेश्वर क्या है? हमारे लिए उजाला के समान है। அதான் பாருங்க, இந்த ஆண்டவர் பிறந்த உடனே என்ன போட்டுருக்கு பாருங்க, ஏசாயா 9:2 देखिए 9 और 2 में देखिए இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பாத்தீங்களா? ஆண்டவர் பிறந்ததையே எப்படிதான் சொல்லியிருக்கு? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். जो लोग अंधेरे में चलते हैं वे लोग महाज्योति को देखते हैं। மரண இருளின் தேசத்துல குடியிருக்கிறவர்களுக்கு எப்படியா? வெளிச்சம் உதித்தது. देखिए मृत्यु की तलाश में रहने वाले लोगों के बीच में परमेश्वर उजाला को प्रकट करते हैं। இயேசு கிறிஸ்துவும் வெளிச்சமா தான் இருக்கிறார். क्योंकि यीशु मसीह भी उजाला और ज्योति के समान प्रकाशित है। பாருங்க, சாது சுந்தர் சிங் இருந்தார். साधु सुंदर जी सिंह थे। எல்லாருக்கும் தெரியும் அவரோட வரலாறு. उनकी सारी जीवन की कथा आप जानते हैं। அவர் வந்து உலகத்துல தெய்வம்னு ஒரு ஆண்டவரை ரொம்ப வெறுத்தார். முதல்ல ஸ்கூல்ல படிக்கும்போது கிறிஸ்தவங்களா மாறிட கூடாது அது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வெறுத்தார் அவர். जब शिक्षा पढ़ते समय वो लोग परमेश्वर को बहुत विरोध थे। ரொம்ப எதிர்த்தார். அதுக்கு ஆண்டவரை விரும்பவே இல்லை அவர். परमेश्वर को बहुत नहीं चाहा और विरुद्ध से बातें करने लगे। ஆனா அவங்க அம்மா அவருக்கு 14 வயசு இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. लेकिन साधु सुंदर सिंह की माँ उनकी 14 साल में वो गुजर गई। அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. उनके बाद में उनके मन में एक व्याकुलता पैदा हुआ। அவர் அப்படி அவர் வாழ்க்கையே வெறுமையா இருந்தனால ஆண்டவர்கிட்ட கேட்காரு, அவர் உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு உண்டா? இருந்தா எனக்கு முன்னாடி வரட்டும் அப்படின்னு கேட்காரு. ऐसे रहते समय उनके मन में एक व्याकुल को होने लगा कि इस दुनिया में कौन सा परमेश्वर है कर அவர் ரொம்ப நேரம் அப்படி சொல்லி சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் வரலன்னு உடனே அவர் சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. बहुत समय पर ऐसे बार बार बोलने के समय कुछ भी नहीं कटा कर वो मरने के लिए आगे बढ़ते हैं। அந்த நேரத்துல ஒரு ஜன்னல்ல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு. उन समय में एक खिड़की के से अंदर बाहर से एक बहुत बड़ी उजाला आने लगा। ஓடி போய் கதவு திறந்து பார்க்கறாரு, வெளியெல்லாம் இருட்டாதான் இருக்கு. लेकिन दौड़ कर जाकर दरवाजा को खोलते हैं, उस जगह पर अंधेरा है। இன்னும் விடியல. और भी बड़ी भोर नहीं हुआ। ஆனா ரூம்குள்ள வராரு, அங்க ஒரு வெளிச்சமா. लेकिन रूम के अंदर आते हैं, उस जगह पर एक बड़ी उजाला को देखते हैं। அப்போ அவர் இப்படி கலக்கத்தோட அவர் பார்த்துட்டு இருக்கும்போது एक व्याकुल के साथ इस कार्य को देखते समय அப்போ அந்த ஒளி பேச ஆரம்பிச்சது. लेकिन वो उजाला उनसे बातें करने लगा। நீ எவ்வளவு நாள் என்னை மறுதலிப்பா? कितने दिन तक तू मेरे को उल्लंघन करते रहेगा? நான் உனக்காக ஜீவனையும் கொடுத்தேனே அப்படின்னு तेरे लिए मैं अपने जीवन को ही दे दिया। அப்பதான் அவருக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவர் ஒளியா இருக்கிறாருன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. तब जाकर उन्होंने ऐसा सोचा कि यीशु मसीह उजाला है कर அதுக்கப்புறம் சாது சிந்திச்சதுங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவர் எல்லா பாடுகளையும் சகித்து முன்னேறினார். उसके बाद में ही यीशु मसीह को सेवकाई करने के लिए हर एक दुख को उन्होंने झेलने लगे। பாருங்க, நமக்கு வெளிச்சம் யாருதான்? हमारे लिए उजाला कौन है? ஆண்டவர் தான். परमेश्वर है। கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். परमेश्वर हमारे लिए उजाला ज्योति है। பாருங்க, யோவான் 1:4 இருக்கு பாருங்க. யோவான் 1:4 में देखिए, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. பாருங்க, அவருக்குள் யார்? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியா இருந்தது. देखिए यीशु मसीह के अंदर जीवन था, वो जीवन यीशु मसीह के अंदर मनुष्य के रूप धारण किया। அப்ப நமக்கு ஒளியா இருக்கிறது, வெளிச்சமா இருக்கிறது யார் தான்? அவர் இயேசு கிறிஸ்து தான். हमारे लिए ज्योति और ज्योतिमान रहने वाला कौन है? यीशु मसीह ही है। இன்னும் அதே இதுல 1வது அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க, 1:9 में देखिए, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
இப்ப பாருங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அது. हर एक मनुष्य को उद्धार करने वाला ज्योति वही एक ज्योति है, இப்ப பாருங்க, அவர் ஒளியா இருக்கிறாரு, क्योंकि वही एक ज्योति है। எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவராகவும் இருக்கிறாரு. कौन से मनुष्य को भी प्रकाशित करने वाला ज्योति वो है। இன்னும் பாருங்க, யோவான் 12:46 போட்டிருக்கு. யோहन्ना 12:46 में देखिए, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். பாருங்க, அவர்கிட்ட விசுவாசமா இருக்கிறவங்க மாத்திரம்தான் இருளை இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன்னு சொல்றாரு. मैं जगत में ज्योति होकर आया हूँ ताकि जो कोई मनुष्य मुझ पर भरोसा रखे वह अंधकार में ना हो सके। அப்போ அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அவர் வெளிச்சமா இருக்கிறார். क्योंकि परमेश्वर जो कोई भी अपनाते हैं वही वो प्रकाशितमान होता है। அவர் என்ன செய்யறாரு? நமக்கு நம்மளையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். क्योंकि परमेश्वर क्या करता है, हमें भी एक उजाला के समान प्रकाशमान रहना वो चाहते हैं। இன்னும் பாருங்க, மத்தேயு 5:14 போட்டிருக்கு. मत्ती 5:14 देखिए, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாருங்க, நாமும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். हम लोग भी क्या है, संसार के लिए ज्योति है। அப்போ இயேசுவானவர் உலகத்துல ஒளியா வந்தாரு, यीशु मसीह संसार के लिए ज्योति बनकर आए, அவர் எல்லா மனுஷரையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறாரு. सारे मनुष्य को प्रकाशित रहना ही उनकी इच्छा है और किया भी। நம்மளையும் என்ன செய்யறாரு? வெளிச்சமா மாற்றிறாரு. हमें भी क्या करते हैं, उजाला के समान रहना उनका योजना है। இன்னும் பாருங்க, மத்தேயு 5:14 போட்டிருக்கு. मत्ती 5:16 में देखिए, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுது. அப்போ பாருங்க, நாமளும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால நம்ம வெளிச்சம் எப்படியா நற்கிரியை செய்யும் பொழுது देखिए பிரகாசமா இருக்கு. हमें भी उजाला के समान रहना है, तो हमारे भीतर के रहने वाले भले कामों को करना है ताकि लोग देखकर ये बोल सके कि हमारे पास भी परमेश्वर की उजाला के कार्य है कर। அப்போ பாருங்க, இன்னும் 1 யோவான் 3:2 போட்டிருக்கு. 1 யோவான் 3:2 பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ பாருங்க, நம்ம இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். अब देखिए हम परमेश्वर के संतान हैं। இப்போ அவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? जब परमेश्वर हमारे भीतर प्रकट होते हैं तब हम कैसे रहेंगे, நாமளும் மறுரூபமாயிருவோம் இல்லையா? हमें भी रूपांतर होकर रहेंगे, அப்போ எப்படி பாருங்க, நாமளும் ஒளியா மாறிடுவோம். हम भी एक उजाला के समान हो जाएंगे। அப்போ எப்படி இருப்போம்னு அறியல அப்படிங்கிறாரு. लेकिन हम उस समय में कैसे रहेंगे कर मैं नहीं जानता हूँ कर बोल रहे हैं, ஆனா அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்னு சொல்றாரு. लेकिन वचन कहता है उनके समान हम रहेंगे कर वचन कहता है। அப்போ அவர் வெளிச்சமா ஒளியா இருக்கு போல நாமளும் எப்படிதான் இருப்போம்? जब परमेश्वर उजाला ज्योति है तो हम कैसे रहेंगे, हम भी वैसे ही रहेंगे। அப்புறம் அப்ப இப்படி நம்மளை பிரகாசிப்பிக்கிற நம்மளுடைய தேவன் நம்மோடு இருக்கும்போது, ऐसी प्रकाशमान बनाने वाला परमेश्वर हमारे भीतर है तो நம்மளை பிரகாசிப்பிக்கிறவர் அப்படின்னா என்னது? நம்ம உலக வாழ்க்கையிலும் பிரகாசிக்க பண்ணுவார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிரகாசிக்க பண்ணுவார். देखिए हमें प्रकाशमान बनाने वाले है तो संसार के रूप में भी हमें प्रकाशितमान बनाएंगे। இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தருவார். इस संसार के जीवन में भी आशीष को हमें उठाकर देंगे। அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு அவர் நிறைய பாடங்கள் நம்மளுக்கு கற்று தருவார். आत्मिक रीति से भी परमेश्वर बहुतायत से हमें सिखा कर देंगे, அதுலயும் பிரகாசிக்க பண்ணுவார். उसके अंदर भी हम प्रकाशमान होने के लिए परमेश्वर सिखा कर देते हैं। ஆண்டவர் நமக்கு வெளிச்சமா இருக்கும் பொழுது இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். क्योंकि परमेश्वर हमारे लिए उजाला रहेगा तब इस सारी कार्य में सिखाते हैं। அவர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது யாருமே அதை என்ன செய்ய முடியாது, தடையே பண்ண முடியாது. जब परमेश्वर खुद हमें आशीष करने के लिए आए तो कोई भी उसे रोक नहीं पाता है। அவங்க வந்து கெடுத்துருவாங்களோ அவங்க வந்து கெடுத்துருவாங்களோ யார் சொல்ல, எதையுமே நம்ம நினைக்க முடியாது. वो लोग आके हमें खराब करेंगे, ये लोग आके हमें खराब करेंगे, பயப்பட வேண்டிய बोल नहीं सकते और किसी को भी हम डर नहीं सकते, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. किसी को भी डरना नहीं है। இன்னும் பாருங்க, அவர் நம்மளுடைய ரட்சிப்புன்னு சொல்றாரு. देखिए और परमेश्वर वचन कहता है वो हमारे लिए उद्धार है। 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. 1 तीमुथी 1:5 में देखिए, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 1 தீமோத்தேயு 1:5.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு 15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாருங்க, ஆண்டவர் நமக்கு வந்ததே, இந்த உலகத்திற்கு வந்ததே இதுக்குதான், ரட்சிக்கிறபடியாக தான் வந்தார். परमेश्वर इस संसार में क्यों आए? हमें उद्धार करने के लिए तो आए हैं. நம்ம எல்லாருமே பாவம் செய்தோம்னு அது பைபிளே இருக்கு. देखिए, हम सारे लोग पाप किए हैं कर शास्त्री कहता है. ஒருவரும் நீதிமான் இல்ல. कोई भी धर्मी व्यक्ति नहीं है. நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தான் கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். हमें उद्धार करने के लिए ही यीशु मसीह संसार में आए हैं. இன்னும் லூக்கா 19:10 சொல்றாரு. लूका 19:10 में देखिए, இழந்து போனதை தேடவும் जो खोया है उसे ढूंढने के लिए, ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். उद्धार करने के लिए ही परमेश्वर के पुत्र यहाँ पर आए हैं. இப்போ பாருங்க, அது இழந்து போன நம்மளை தான் தேடி அவர் ரட்சிக்கிறபடியா வந்தார். देखिए, परमेश्वर क्यों आए? खोए हुए हमें लोगों को परमेश्वर ढूंढने इस संसार में वो आए हैं. பாருங்க, அப்போஸ்தலர் 4:12 இருக்கு பாருங்க. अपोस्तल 4:2 में देखिए, 12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். பாருங்க, அவராலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பே இல்லை. देखिए, किसी के द्वारा उद्धार नहीं, क्योंकि स्वर्ग के नीचे मनुष्य में और कोई दूसरा नाम नहीं दिया गया है. நம்ம ரட்சிக்கப்படும்படியா வந்தவர் அவர் ஒருவர் தான். நம்முடைய ரட்சிப்பு அவர் மாத்திரம். जिसका उद्धार हमें उद्धार पा सकते हैं वो परमेश्वर ही है. இன்னும் பாருங்க, 1 தீமோத்தேயு 2:4 1 तिमोथी 2:4 देखिए, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி தான் என்ன செய்யறாரு? பிதாவானவரும் சித்தமுள்ளவரா இருக்கிறார். सारे मनुष्य लोग उद्धार होना है कर ही मनुष्य की परमेश्वर की योजना है. அப்போ பாருங்க, நம்முடைய ரட்சிப்பு யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். हमारे उद्धार कौन है? देखिए, वो यीशु मसीह ही है. ஒரு குடும்பத்துல, அவர் அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு பிள்ளை. एक परिवार जो परमेश्वर को नहीं जानती है, उस परिवार में पैदा हुई एक बेटी. அவங்க அம்மா இறந்து போனதுனால அந்த பிள்ளை என்ன செய்யறா? அவ அவங்க சித்தி வளர்க்கா, அவ ரொம்ப கொடும்படுத்துறா. देखिए, उस माँ मरने के बाद वो बेटी उसकी चाची के घर में बड़ी बनी होने लगी, लेकिन वो बहन बहुत तकलीफ देती थी उस बेटी को. அவங்களுக்கு அன்பு செலுத்த அவளுக்கு யாருமே இல்லை. उसे प्रेम जताने के लिए कोई भी नहीं था. யாரும் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கறவங்களும் இல்லை. तुझे क्या चाहिए कर पूछने वाले भी कोई नहीं था उसके बीच में. அவங்க அப்பா குடிக்காரர், அதனால அவங்கள கண்டுக்கிடவே மாட்டாரு. लेकिन उस बेटी के पिता बहुत पिया करते, इसलिए कोई भी उसके लिए सोच नहीं सकता था. ஒரு நாள் அந்த சித்திக்காரி ஒரு நாள் ரொம்ப அடிச்சிட்டா அந்த பிள்ளைய. लेकिन एक दिन चाची क्या करने लगी, उस बेटी को बहुत मारी. அதனால அந்த பிள்ளை என்ன செஞ்சது? ராத்திரியே எழுந்துச்சு. लेकिन उस रात के समय में उस बेटी क्या किया? रातों रात उठकर அவங்க வீட்டு माடிக்கு போயிட்டு उस घर के छत पर गई. அவ தற்கொலை பண்ணலான்ட்டு அதுல இருந்து குதிக்கணும்னு இருக்கா. इस छत पर जाकर मैं कैसे भी नीचे गिरकर मरना है कर वो जाती है. அவ ரொம்ப அழுதுகிட்டே, இந்த உலகத்துல எனக்கு அன்பு கூறதுக்கு ஒருவருமே இல்லையே. लेकिन बहुत रोते समय संसार में मेरे लिए प्रेम जताने वाला कोई नहीं कर वो रोती है. எங்க அம்மா உயிரோட இருந்தா கூட எனக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கும். लेकिन मेरी माँ जब इस दुनिया में थे तो कुछ भी मेरे लिए अच्छा होता था. ஒண்ணு எனக்கு தர்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி, लेकिन कुछ भी मुझे देने के लिए मेरे लिए पास लोग भी नहीं है. அன்பு செலுத்தவே யாரும் இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு அந்த பிள்ளை என்ன செய்து உள்ள போச்சுதான். लेकिन देखिए, मेरे लिए कोई भी प्रेम जताने वाला नहीं है कर अपने आप को खत्म करना है कर वो छत पर जाती है. அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு. लेकिन एक आवाज उसके लिए सुनाई दिया, மகளே கீழே தற்கொலை பண்ணாத அப்படின்னு சத்தம் கேட்குது. मैं बेटी नीचे मत कर, क्योंकि आत्महत्या मत कर एक आवाज उसके कानों में गूंजता है. அப்போ அந்த பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்க ஆண்டவர் அங்க நிக்கிறாரு. देख, इस बात को बोलते ही कौन बोल रहा है कर पीछे देखकर वो मुड़कर देखते हैं, उस जगह पर यीशु मसीह खड़े हैं. அப்போதான் அந்த பிள்ளைக்கு தெரியுது அது இயேசுவானவர்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. देखिए, फ्रेंड्स के जरिए से वही यीशु मसीह है कर वो पहले जानती थी. அப்போ
அப்போ அது இயேசுவானவருக்கு தெரிஞ்ச உடனேக்கு அவ என்ன செய்தா, அவ ரொம்ப அழுதுருக்கானா, எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? लेकिन परमेश्वर के भीतर वो रोते रहे, लेकिन मुझे और आपका क्या संबंध है? நான் ஒரு நாள் உங்களுக்கு வழிபட்டது இல்லையே, एक बार भी आपके मार्ग में मैं नहीं आई हूँ, நீங்க எதுக்கு தடை செய்றீங்க क्यों इस कार्य के लिए आप रुकावट कर रहे हैं? அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் தாம்மா மெய்யான தெய்வம். तब परमेश्वर जाके उस बेटी के साथ बात करते हैं, सच्चा परमेश्वर मैं ही हूँ कर इस बात को बेटी के पास कहते हैं। உனக்காக என் ஜீவனையும் நான் கொடுத்திருக்கிறேன், तेरे लिए अपने जीवन को मैंने दे दिया है, நான் இவ்வளவா அன்பு கொண்டிருக்கிறேன், इतना प्रेम तेरे ऊपर मैं जताता हूँ, நான் இன்னும் உன் மேல அன்பு செலுத்துவேன், और भी मैं तेरे ऊपर प्रेम को जताता हूँ। நான் இன்னும் உன்னுடைய தகப்பனா நான் இருந்து உன்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன். लेकिन जैसा एक पिता है वैसी समान मैं भी तुझे संभालूंगा कर परमेश्वर उस बेटी के पास बोलते हैं। அப்படி சொன்ன உடனே இந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். ये बात बोलते ही उस बेटी के अंदर एक खुशी आ जाती है। இப்படி ஒரு நல்ல ஒரு தெய்வம் உண்டா, ऐसे परमेश्वर भी इस संसार में है क्या कर वो सोचने लगती है। அவ என் மேல அன்பு செலுத்துவேன், நான் எனக்கு தகப்பனா இருப்பேன்னு சொல்றாரு. लेकिन मेरे ऊपर प्रेम जताकर मेरे लिए एक पिता बनकर वो रहेंगे कर वो बोल रहे हैं ना। அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப அழுதுட்டு அந்த வீட்டுக்கு கீழே இறங்கி போனா. इस बात को बोलने के बाद में नीचे उतरकर वो जाती है। அப்போ அவ சித்திகாரி அதுக்கப்புறம் தான் இருந்துச்சுதா, ரொம்ப தேடி இந்த பிள்ளை கீழே உள்ள போறதை பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப மனசு उड़ंजिटाऊं। जब ये बेटी ऊपर जाकर नीचे छत से वो गिरने के लिए कार्य ये हुआ है कर सामने वाली रहने वाली चाची देखती है, बाद में उसके अंदर प्रेम को जताती है। அவ இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உன்னை அடிக்கவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி அவளும் மன்னிப்பு கேட்டா. देखिए वो चाची उसके पास आकर इस तरह कहती है, दोबारा मैं तुझे नहीं मारूंगी, मैं तेरे लिए एक बहुत प्रेम को जताती हूँ कर वो कहने लगती है। அது அந்த பிள்ளையை ரட்சித்தது யாரு? ஆண்டவர் தான் இல்லையா? देखिए उस बेटी को उद्धार करने वाला कौन है? वो परमेश्वर ही है ना। அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பிள்ளையாவே அவ மாறிட்டா. देखिए उसके बाद वो परमेश्वर की बेटी बनकर रह गई। இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். जो खोया हुआ है परमेश्वर उसे उठाकर उद्धार करने के लिए ही वो आया है इस दुनिया में। அவர் நம்மளை என்ன செய்வார்? ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे लिए उद्धार की मार्ग है। எபிரேயர் 7:23 போட்டிருப்பாரு. इब्रिय 7:23 में देखिए, அவர்கள் மரணத்தில் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் 25 பாருங்க, 25 மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவரை முற்றுமுடிக்க ரட்சிக்க வல்லவரமாய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர்கிட்ட சேருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் எப்போ உயிரோடு இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். जो परमेश्वर के पास आते हैं तो परमेश्वर उनको पूरा उद्धार कर सकता है, क्योंकि वह उनके लिए विनती करने के लिए सर्व जीवन परमेश्वर है। இப்போ நம்மள என்ன செய்யறாரு? அவருக்கு சாகும் வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு? ரட்சித்து பாதுகாக்கிறார். क्योंकि परमेश्वर हमें मृत्यु की तराई तक परमेश्वर हमें संभालेगा। பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு செல்லுகிறார். स्वर्गीय राज्य में भी परमेश्वर हमें ले चलेंगे। இன்னும் பாருங்க, அவர் சொல்றாரு, நான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரேன். मैं जो चोर चोरी करने और घात करने हत्या करने आता है, ஆனா நான் என்ன செய்யறேன்? அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வருகிறேன். लेकिन परमेश्वर कहता है मैं तुम्हें जीवन देने के लिए आया हूँ। பாருங்க, நமக்கு ஜீவனாவும் அவர் தான் இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे लिए एक जीवन है। அப்போ நம்ம ஒரு பிசாசானவன் என்ன செய்யறான்? நம்மளை கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கு தான் வர்றான். देखिए शैतान हमारे लिए क्या करता है? हमें नाश करने, घात करने, हत्या करने आता है। ஆனா நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறதுக்கு வந்தது யாருதான்? பரிபூர்ண ஜீவன் உண்டாகும்படியா வந்தவர் இயேசு கிறிஸ்து. लेकिन हमारे लिए जीवन देने के लिए, परिपूर्ण जीवन देने के लिए आए हुए कौन है? वो केवल यीशु मसीह है। இன்னும் பாருங்க, பிலிப்பியர்ல சொல்றாரு, फिलिपिय में देखिए பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். मसीह मेरे लिए जीवन, मृत्यु मेरे लिए आदाय है। அப்போ கிறிஸ்து எனக்கு ஜீவன், அதாவது நமக்கு ஜீவன் யாரு? கிறிஸ்து. मसीह मेरे लिए कौन है? जीवन है। அப்புறம் பாருங்க, 1 யோவான் 5:12 பாருங்க, 5:12 देखिए, 1 யோहन्ना, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஆண்டவர் இல்லைன்னா நமக்கு ஜீவனே இல்லை. देखिए परमेश्वर हमारे भीतर नहीं है तो हमारे अंदर जीवन ही नहीं है। குமாரனை உடையவன் தான் ஜீவன் உடையவன். जो परमेश्वर के पास जीवन रहता है वही एक जीवन कहलाता है। இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்மலாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால நம்ம யாரு? ஜீவன் உள்ளவங்க. लेकिन यीशु मसीह को स्वीकार किए हैं इसलिए हम कौन है? परमेश्वर के जीवन है। அவர் இல்லாதவங்க மற்றவங்க யாரு? ஜீவன் இல்லாதவங்க. जो कोई परमेश्वर को ना स्वीकार करते वो उनके पास जीवन नहीं है। அவர் தான் நமக்கு ஜீவனா இருக்கிறார். वही हमारे लिए एक जीवन है। இன்னும் பாருங்க, சங்கீதம் 18:1 போட்டிருக்கு. भजन संगीता 18:1 में देखिए, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அதாவது நமக்கு பலனாகவும் அவர் தான் இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे लिए बल और दृढ़ गढ़ है। நம்ம ஜீவனின் பலனா இருக்கிறார். हमारे लिए जीवन और बल है। பாருங்க, இன்னும் பிலிப்பியர் 4:13 இருக்கு. फिलिप्पी 4:13 में देखिए, என்னை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி இருந்தா, அவர் நமக்கு பலனா இருந்தா என்னது? எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. जो हमारे भीतर बल देता है वो सब कुछ करने के लिए सामर्थ्य परमेश्वर कहलाता है। இப்போ பாருங்க, அவர் நமக்கு ஜீவனா இருக்கிறார், பலனா இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे लिए बल और जीवन है। அவர் என்ன செய்றார்? நம்மள பலத்தால இடைகட்டுகிறார். वो क्या करता है? हमारे लिए दृढ़ गढ़ बनकर हमें स्थिर बनाता है। யுத்தத்திற்கு என்ன செய்றார்? நம்மள பலத்தால இடைகட்டுகிறார். யுத்தத்திற்கு, युद्ध के लिए परमेश्वर हमें दृढ़ गढ़ बनाता है। என் மேல் எழும்பினவர்களே என் கீழ் மடங்க பண்ணுகிறீர் அப்படிங்கிறது. जो मेरे ऊपर विरोध उठता है उसे मैं नीचे कराऊंगा कर कर कहता है। இன்னும் பாருங்க, சங்கீதம் 28:7 भजन संगीता 28:7 में देखिए, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. பாட்டினால் அவரை துதிப்பேன். பாருங்க, அவர் நம்மளை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். परमेश्वर हमें बल देने वाला परमेश्वर है और ढाल भी है। இப்போ நமக்கு ஜீவனாவும் இருக்கிறாரு, பலனாவும் இருக்கிறாரு. वो हमारे लिए ढाल भी है और हमारे लिए जीवन भी है। பாருங்க, யோசுவா 1:5 योशुआ 5:1 में देखिए, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, யோசுவா கிட்ட எப்படி ஆண்டவர் சொல்லி அவரை திடப்படுத்துறாரு. देखिए यहोशुआ के पास परमेश्वर इस बात को कहता है, तेरे जीवन पर कोई तेरे सामने ठहर ना सकेगा। பாருங்க, மோசே இறந்து போயிட்டாரு. யோசுவா தான் அந்த 6 லட்சத்துக்கு அதிகமான, இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அவ்வளோ ஜனங்களை அவர் தான் நடத்தணும். देखिए मूसा जी 6,000 लोगों को चलाए, उसी वैसे ही ये भी वैसे ही चलाना था। இப்போ அவர் வந்து மோசே இறந்த உடனே இவருக்கு ஒரு திகைப்பு, ஒரு பயம் இருக்குது. देखिए यीशु मरने के बाद उनके भीतर एक डर आता है जोशुआ के अंदर। அப்பதான் ஆண்டவர் அப்படி சொல்றாரு. तब परमेश्वर ये बात जोशुआ से कहते हैं, ஒருவனும் உனக்கு முன்பா எதிர்த்து நிற்கிறார். कोई भी तेरे सामने ना खड़ा पाएगा। நான் உன்னை விட்டு விலகுறது இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. मैं तेरे संग कभी भी नहीं छोड़ूंगा और कभी भी नहीं त्यागूंगा। இப்படி ஆண்டவர் சொல்லி கூட இருந்தவங்களுக்கு ஏதாவது பயம் வருமா? देखिए जब परमेश्वर हमारे बीच में रहता है, क्या हमारे भीतर डर आ सकता है? ஒரு நாளும் பயம் வராது இல்லையா? कभी भी एक दिन भी डर नहीं आ सकता है। நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், ஒருத்தர் உன்னை எதிர்க்கிறது இல்ல, நீ கலங்காத, தெரியாத, நீ பலம் கொண்டு திடமனதாரி, எத்தனை காரியங்கள் அவருக்கு சொல்றாரு. परमेश्वर देख के कभी भी मैं नहीं त्यागूंगा, कभी भी कोई भी तेरे विरुद्ध नहीं खड़ा रह पाएगा, हर एक समय मैं तेरे साथ रहूंगा। அப்போ யோசுவாவுக்கு பயமே இல்லை இல்லையா? क्योंकि यहोशुआ को डर ही नहीं था। அது போலதான் நமக்கும் அதே வாக்குத்தத்தங்கள் நமக்கும் உண்டு. वैसे ही हमारे और आपके लिए वही एक वायदा है। அப்போ நம்மளுக்கு என்னது இல்லை, நம்ம யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. हमारे लिए क्या है? किसी के पास हमें मांगने की जरूरत नहीं है। இன்னும் பாருங்க, அப்போஸ்தலர் 27:24 भजन அப்போ பேரித்தோं की किताब 27 பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பாருங்க, பவுல ஆண்டவர் திடப்படுத்துறாரு. परमेश्वर पौल को दृढ़ बनाता है। நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி நீ போய் நிற்கணும். तो मत डर, क्योंकि सेना के
बड़ी राजा के साथ खड़ा रहना है। அங்க ஒரே காற்று மழை, அங்க அந்த அது அவங்க போற அந்த கப்பல் வந்து எப்போ உடையுங்கிற நிலைமையில இருக்கு. देखिए वो तो जब नाव में जाते समय आए हुए तूफान कब वो मिट जाएंगे कर रहते समय எல்லாரும் பயந்து கலங்கி என்ன 14 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க. देखिए वो लोग बहुत डर कर कांपते हुए रहते समय இப்ப சாப்பிடவே முடியாத அந்த எண்ணமே வராம இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் இவரே சொல்றாரு, ஆண்டவர் அவரை பலப்படுத்தினதுனால वो परिस्थिति ऐसा थी कि क्या कर सकते क्या नहीं कर सकते और खाने के भी उनके अंदर मन में विचार नहीं आया। எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களையும் பலப்படுத்தி, लेकिन पौलुस इस तरह वो लोग से कहता है सारे लोग खाइए कर उनका मन के अंदर एक विश्वास को लाते हैं, அவரும் சாப்பிடுறாரு, वो भी खाते हैं। ஆண்டவர் என்ன செய்யறாரு, சொன்னபடி அவங்கள எல்லாரும் பாதுகாப்பா கொண்டு வராரு। परमेश्वर क्या करता है, जैसे वो कहा था वैसे ही उन्हें सुरक्षा कर उस पार पर ले जाते हैं। அப்போ அவர்தான் என்னது நமக்கு ஜீவனின் பலனானவர்। क्योंकि परमेश्वर हमारे लिए क्या है, जीवन का बल है। பாருங்க, நம்ம ரொம்ப வேதனையோட இருக்கிறோம், देखिए हम कई बार वेदना के साथ रहते हैं, வேதனையோட ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்போம், वेदना के साथ परमेश्वर के पास बैठकर बड़बड़ाते रहते हैं। அப்போ ஆண்டவர் அவர் நல்ல ஒரு தனிமையான நேரத்துல அழகா பேசுவார், ஒரு வார்த்தையை கொடுத்து। देखिए परमेश्वर हर एक शांत के समय में परमेश्वर हमारे भीतर रहकर हमसे बातें करते हैं। நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், मैं तुझे दृढ़ बनाऊंगा और मुझे सहायता करूंगा, நான் उन्नोड கூட இருக்கிறேன்। मैं तेरे साथ रहूंगा। ये ஆண்டவர் வசனங்கள் நமக்கு தரும்போது क्योंकि परमेश्वर वचन को हमारे भीतर देते हैं, அந்த வேதனை எல்லாம் மாறிடும்। सारी वेदना दूर होती है। இப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு மாத்திரம் தான் நம்ம சொல்லி சொல்லி ஆண்டவர் இப்படி சொன்னீரே। देखिए परमेश्वर जो कुछ भी वायदा हमारे और आपके लिए दिया है वो बार बार बोलना है। எனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீரே, आपने कहा है मेरे लिए आप युद्ध करेंगे। நம்மளுடைய வார்த்தையில அப்படி மாற்றிடுவார் ஆண்டவர்। लेकिन वो जैसे हम बोलते हैं वैसे उसे पूरा करते हैं। இப்போ பாருங்க, அவர்தான் நம்ம ஜீவனின் பலனானவர், क्योंकि परमेश्वर हमारे लिए जीवन और बल है, நம்ம வேதனையை மாற்றுகிறவர், हमारी सारी वेदना को वो दूर करते हैं। அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார், परमेश्वर हमारे लिए आपके लिए एक उजाला है, நமக்கு ரட்சிப்பா இருக்கிறார், हमारे लिए एक उद्धार भी है। நமக்கு என்ன செய்யறாரு, நம்மளுடைய ஜீவனுக்கு பலனாகவும் இருக்கிறார்। क्योंकि परमेश्वर हमारे लिए जीवन एक बल है। இந்த புது வருஷத்துல ஆண்டவர் நமக்கு அப்படிதான் நமக்கு உதவியா இருக்கிறார்। लेकिन एक नए साल में परमेश्वर हमारे लिए एक ऐसे ही सहायक है। நம்மளுடைய இருளில் அவர் வெளிச்சமா இருக்கிறார், हमारी अंधेरे के जीवन में परमेश्वर उजाला बनकर रहते हैं। நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எங்க வீட்டுல ஒரு அந்த வீடு வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும்। देखिए मैं एक बार आपसे कही हूँ, घर के कार्य में एक घर ऐसा था, वो लंबाई था। ஊர்ல உள்ள வீடுங்கிறதுனால அங்க பின் வாசல்ல போகணும்னா எனக்கு ஒரு பயம்। देखिए गांव का घर है, उसके पीछे के दरवाजे से जाना है तो मुझे बहुत डर आता है। அங்க அடிக்கடி கரண்ட் போகும், அங்க அதனால நான் பின்னால போய் கை கழுவுறதுக்கு தட்டு கழுவுறதுக்குலாம் பின்னாடி தான் போகணும்। நான் என்ன செய்வேன், அதுக்கு போறதுக்கே பயப்படுவேன்। देखिए बार बार गांव में करंट जाता है, इसलिए हाथ धोने के लिए प्लेट धोने के लिए उधर ही जाना पड़ता है, लेकिन मैं बहुत डरती थी। ஒரு நாள் நான் கொஞ்சம் பின்னாடி போகும்போது எனக்கு லைட் ஆஃப் ஆயிடுச்சு। लेकिन एक बार मैं जाते समय उस तुरंत लाइट उस समय में बंद हो गया। பின்னாடி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு। पीछे रहते समय मैं बहुत डर गई। அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு, एक परमेश्वर का एक शब्द मुझे भीतर आया, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார்। वो एक आवाज आया, ऐसा आया, परमेश्वर ही तेरे लिए उजाला है। அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு பயமே இல்லை। देखिए वो वचन मिलते तुरंत मुझे वो डर पूरा निकल गया। பின்னால கதவை திறந்து போய் நல்ல தட்டெல்லாம் கழுவிட்டு வந்தேன்। அதுக்கப்புறம் மாடியிலலாம் இருக்கிறனாலும் தனியா இருக்கிறனாலும் எப்பவும் நான் தனியா இருப்பேன்। देखिए उस वचन मिलते बाद में जाके खुद जाकर हाथ धोई, प्लेट धोई और ऊपर माले पर जाकर मैं जो कार्य करना है वो करती थी। எப்போ நான் இதை நினைச்சுக்கிடுவேன், அந்த இருட்டான அந்த இடங்கள்லாம் இருக்கும்போது கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம்। देखिए हमेशा जब मैं अंधेरे में रहती हूँ, तब अकेले में रहती हूँ, तो तब परमेश्वर ने जो वचन मेरे लिए बोला है, वचन बार बार मैं याद करती हूँ। அவர் நமக்கு தர்ற வாக்குத்தத்த வசனங்களை இந்த மாதிரி சூழ்நிலையில அப்பப்போ நம்ம பயன்படுத்தும் போது देखिए பலனா இருக்குது। परमेश्वर ने हमारे लिए जो वचन हमारे लिए पूरा कर रखा है, वो बार बार हम कहने से हम बल पाते हैं। நம்ம வாழ்க்கையில என்ன செய்வாரு, எப்போ நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு। तो परमेश्वर हमारे लिए इस जीवन में क्या है, हमेशा उजाले के समान है, நம்மள ரட்சிக்கிறவரா இருக்கிறாரு, हमें उद्धार करने वाला है। எந்த சூழ்நிலையில நம்ம எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு உதவி செய்யற நல்ல ஒரு ரட்சிப்புக்கு தருகிற தேவனா। आप कौन सी परिस्थिति में क्यों ना हो, लेकिन परमेश्वर हमेशा उजाले के समान आपके साथ रहता है। நமக்கு ஜீவனுக்கும் பலனா இருக்கிறார், हमारे जीवन के लिए भी वो एक बल है। நம்ம
நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. हमें निराश होना कोई कार्य नहीं रह सकता। அவருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டே நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். देखिए इस वायदा को पकड़कर अब आगे बढ़िए, வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். विजय को प्राप्त कीजिए। ஆண்டவர் எப்போ நமக்கு வெற்றி தரதுக்கு அவர் விருப்பமுள்ளவரா இருக்கிறார். परमेश्वर हमेशा हमारे लिए विजय देने के लिए हमेशा वो इंतजार करते रहते हैं। அவர் ஜெய கிறிஸ்து, वो जय मसीहा है, அவர் நமக்கு முன்பாக செல்கிறவர். वो हमारे आगे जाना है। நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் வெற்றியாக நடத்தி தருகிற தேவன் அவர். हमारी जो जो कार्य है वो सारी कार्य परमेश्वर विजय के अंदर बदल देगा। அவர் போல் ஒரு தேவன் இல்லை. उनके समान कोई परमेश्वर नहीं है। நம்ம எல்லாரும் அவரே சார்ந்து கொள்வோம். हम सब लोग परमेश्वर की ही ऊपर रहना है, அவர் நம்ம ஆசீர்வதிப்பார். उनके ऊपर ही भरोसा रखकर आशीष को पाना है। ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். हम धन्यवाद के साथ स्तुति करते हैं। இப்போ இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு அருமையான ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை தந்து எங்களை தேர்ச்சி இருக்கிறீர்கள். इन दिनों में आप कितने अच्छे वचन को देकर हमें तसल्ली बनाया है। நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். आप हमारे जीवन में ज्योति है। இப்போ நாங்க எந்த இருளில் போனாலும் எங்களுக்கு வெளிச்சமா நீர் இருக்கிறீரப்பா. हम कौन से अंधकार के कार्य में जाएंगे तो भी आप हमारे लिए उजाला बनकर रहेंगे। நீர் எங்களை ரட்சிக்கிறவரா இருக்கிறீர்கள். आप हमें उद्धार करने वाले परमेश्वर हो। தகப்பனே அப்பா எங்களுக்கு நீர் அப்பா ஜீவனின் பலனாகவும் இருக்கிறீரப்பா. पिता आप हमारे लिए जीवन का बल है। நாங்க எவ்வளவு பயந்து ஒடுங்கி போனாலும், हम कितने डर कर और चुप रहेगा तो भी, நாங்க எந்த நோயில இருந்து வேதனையில இருந்து கூப்பிட்டாலும், हम कितनी बड़ी बीमारी में रहकर आपको पुकारेंगे तो भी, எங்க ஜீவனுக்கு பலனாய் இருக்கிறவர் நீர் தான். हमारे लिए जीवन का बल आप ही है। நாங்க யாருக்கும் அஞ்சுவதில்லை. हम किसी को भी नहीं डरेंगे, அப்பா நாங்க எதற்கும் பயப்படுவதில்லை. किस कार्य के लिए भी नहीं डरेंगे। எங்களை பலப்படுத்தி வெற்றியை தந்திருக்கிறீர். आप हमें बल देकर दृढ़ बनाया है। உமது நாமம் எங்கள் மூலம் மகிமைப்பட போகிற தயவுக்காக நன்றி. आपकी नाम की महिमा मेरे भीतर होने दीजिए। எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். सारी स्तुति आदर केवल आपको मिले। இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन। எல்லாரும் கவனிச்சிங்களா? வசனத்தை वचन को सारे लोगों ने ध्यान किया। பிரசங்கோசனை என்னது? கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படும்? கர்த்தரின் ஜீவனின் யாருக்கு அனுசரி? எங்க அம்மா ஒரு பயந்தாவல்லி. मेरे माँ भी एक डरने वाली व्यक्ति। ராத்திரி வந்தா பயப்படுவாங்க, மற்ற நேரம் ரொம்ப பலசாலியா இருப்பாங்க. दूसरे टाइम में बहुत अच्छे बल के साथ रहते हैं, रात के समय में डर मांगते हैं। நான் ஒரு பயந்தாவல்லி. मैं भी एक डरने वाली हूँ। என் பிள்ளைகளெல்லாம் பயத்திலே வளர்த்துட்டு मैं डर के साथ ही मेरे बच्चे लोग को बढ़ोतरी किया। 1991 எங்க ஊருக்கு போயிருந்தேன். 191 माझी का 1991 191 அல்லேலூயா. அப்போ தமிழ் எங்க சொந்தக்கார பையன் பாஸ்டரா இருக்காரு, இங்க சர்ச்சுக்கு வருவார், தமிழரசன். एक भाई माँ के रिश्तेदार थे, वो இப்ப ரொம்ப பேச நேரம் இல்ல. அந்த இந்த வசனம் கேட்டோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது. इस वचन सुनते ही कुछ कार्य याद आया। முழு இரவு ஜெபம் நடத்துவான். அவனுக்கு நான் சித்தி. पूरी रात की प्रार्थना मंडली चलाते हैं। मैं उसके लिए एक चाची हूँ। நான் முழு இரவு ஜெபத்துக்கு போவேன், அவன் கூட சுவிசேஷம் சொல்லிட்டு போவேன். पूरी रात की प्रार्थना में मंडली में जाती हूँ और सुसमाचार सुनाने के लिए भी उसके साथ जाती हूँ। அப்போ முழு இரவு ஜெபம் முடிஞ்சிட்டு सारी रात की प्रार्थना खत्म हो गया, வீட்டுக்கு வரணும். घर पर आना है। வீட்டுக்கு எல்லாம் படுத்திருப்பாங்க. அப்போ जब वो बीड़ी ये करते हैं सारे लोग सो जाते हैं। எங்க வீடு மேற்கு திசையில இருக்கு, நான் கிழக்கிலிருந்து மேற்க வரணும். देखिए दक्षिण से लेकर पूरब तक आना है। அப்ப எனக்கு ஒரு வசனம் ஆண்டவர் தந்தார். जब परमेश्वर ने एक वचन को मेरे भीतर दिए, கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் परमेश्वर मेरे लिए उजाला ज्योति யாருக்கு है, பயப்படுவேன்? मैं किसे डरूंगी। கர்த்தரின் ஜீவனின் பலன். परमेश्वर मेरा जीवन का बल और दृढ़गढ़ है। அப்போ நான் அங்கிருந்து மூலிகை ஜெபம் முடிஞ்சு யாரும் நான் உதவிக்கு கேட்கல. लेकिन उस रात के समय प्रार्थना करते समय मैं किसी की मदद नहीं मांगी, घर पे लौट कर आ रही थी। ஏன்னா தேவ பக்தியா இருந்துட்டு இருளுக்கு போயிட்டு பாஸ்டர் சொல்லுவாங்க, பயந்தவங்க எல்லாம் பரலோகம் போக முடியாது. देखिए परमेश्वर के अंदर रहकर अगर हम अंधेरे के लिए डरेंगे तो कैसा। ஒரு ஆளும் இல்லை, நிசப்தமா இருக்கு. देखिए उस जगह पर कोई एक व्यक्ति भी नहीं था, एक निशब्द की स्थान थी। வசனத்தை சொல்லிட்டே அந்த வசனத்துக்கு எவ்வளவு உயிர் இருக்குது. देखिए वचन के अंदर कितना जीवन है। देखिए அப்போ எங்க தம்பி வீட்டுல தான் நான் போயிருப்பேன். எங்க அம்மா அங்க இருக்காங்க. माँ अय्या के घर में माँ रहते थे।
பின்வாசல் வழியே நான் போனேன். पीछे के दरवाजे से जाते थे। எங்க அம்மா கதவை திறந்தாங்க. उनके माँ जी हाथ दरवाजा எப்படி வந்த? कैसी आए? எனக்கு இந்த வசனம் தந்தாங்க, சொல்லிட்டே வந்தேன். जब माँ को इस वचन को परमेश्वर ने मुझे दिया कर वो बोलते आए। எங்க अम्मा மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. माँ जी की माँ वचन को ध्यान करने के लिए और बाहर करने के लिए शुरुआत किया। அவங்க மரண காலத்துல அவங்க வீட்டுல ஒத்தையில தான் இருந்தாங்க. लेकिन मृत्यु की तराई के समय में घर के अंदर वो अकेली थी। தேவனுடைய வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, அசைய முடியாது. देखिए हमारे जीवन में परमेश्वर का एक वचन नहीं रहेगा तो हम हिल नहीं सकते हैं। நமக்கு பைபிள்ல பூரா உலகத்தார் போல இல்லை, நமக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. ஏன் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல? देखिए बाइबल के सारे कार्यों में जैसे संसार के लोग रहते वैसे नहीं, लेकिन परमेश्वर के भीतर रहकर वो सारी आशीष को हमारे भीतर रहता है। ஆதாமை எப்படி படைச்சாரு? आदम को कैसे उत्पन्न किया? அவரை மாதிரி மகிமை நிறைந்தவரா படைச்சாரு. देखिए परमेश्वर की महिमा भर रीति से उन्हें सृष्टि किया। 104 சங்கீதம் 2 வசனத்துல நம்ம பார்த்தோம், அது பார்த்துட்டோம். भजन संगीता 104:2 में हम देखते हैं। ஒளியை என்ன செஞ்சிருக்காரு? வஸ்திரமாக உடுத்திருக்காரு. देखिए इस उजालों को परमेश्वर ने अपने आप पर ऐसा ओढ़ा है एक चादर के समान। அப்ப ஆதாமுக்கும் ஒளியை வஸ்திரமாக என்ன செய்தாரு? கொடுத்தாரு, மகிமையா படைச்சிருந்தாரு. देखिए उजाला की वस्त्र के समान आदम को भी परमेश्वर ने दिया है। இப்ப கீழ்ப்படியாம போனோடனே அந்த ஒளி ஒளி என்ன செஞ்சுட்டு மறைஞ்சிட்டு, परमेश्वर के भीतर वो आज्ञाकारी नहीं बना, इसलिए वो उजाला उनसे अलग होने लगा। அதனால நிர்வாணியும் கண்டாங்க. इसलिए नंगापन उसके भीतर आने लगा। நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா நிர்வாணத்துக்கும் காரணம் ஆண்டவர் அல்ல. देखिए हमारे जीवन में आने वाले हर एक नंगापन आए हैं केवल परमेश्वर ही है कर नहीं सोचना है। நானும் நீங்களும் தான். मैं और आप हैं। ஆனா நம்ம அழுது ஜெபம் பண்ணி அதை மாற்ற முடியும். लेकिन इस कार्य को हम रोकर प्रार्थना कर इस कार्य को बदल सकते हैं। ஏன்னா அவரிடத்துல நம்ம பயப்படும்படிக்கு அவரிடத்துல என்ன இருக்கு? மன்னிப்பு இருக்கு. लेकिन परमेश्वर के अंदर डर से रहना, इस कार्य के लिए परमेश्वर के भीतर हमारे लिए एक क्षमा ही है। நம்ம இதயத்துல ஜீவாதிபதி இருக்கிறார். देखिए हमारे भीतर के हृदय में परमेश्वर जीवित परमेश्वर रहते हैं। நம்மள வாய் தரங்க, हम लोग सारे जवान लोग हैं। வாய்க்காரங்கன்னா நம்ம இதயத்துல என்ன இருக்கு நம்ம பாட்டு பேசிட்டே இருப்போம். लेकिन हमारे हृदय में जो भी आता है वो बात करते रहते हैं। தப்பாவும் பேசிடுவோம். कई बार गलत भी बोल सकते हैं। இப்ப நான் எனக்கு அவர் கற்று தந்தது, लेकिन परमेश्वर मेरे भीतर सिखा कर दिया हुआ நம்ம बात, இதயத்துல அவர் இருக்காரு. परमेश्वर हमें हृदय में रहते हैं। நம்ம अनावश्यமா யாரையும் குறை சொல்லக்கூடாது, लेकिन ऐसे अनजान में किसी को भी कमी कटी नहीं बोलना है। அவசியமாவும் குறை சொல்லக்கூடாது. अगर कार्य रहेगा तो भी उन्हें कमी कटी नहीं बोलना है। சரி, ஆண்டவர் என்ன சொன்னாரு குறை சொல்லுவது பற்றி? लेकिन परमेश्वर ने क्या कहा है कमी कटी बोलने वाले लोगों के இப்ப लिए? ஞாபகத்துக்கு வராது. மற்றவர்களை குற்றவாளியாக இருக்கிற நீ யாரானாலும் சரி, அவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க. देखिए कहीं दूसरे लोगों को हम देखकर तो दोषी है कर बोलने के लिए हम योग्य नहीं है। அந்த குற்றத்தை சொல்ல நமக்கு எந்த இடத்துலயும் தருணம் கிடையாது. लेकिन उस योग्यता मेरे भीतर नहीं है कि तू दोषी है कर बोलने के लिए। நம்ம இன்னைக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு இது பூரா வந்துட்டே, நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். लेकिन इस समय में बैठते समय सारा कार्य मेरे आंखों के सामने आया। நம்ம சாபத்துக்கு உட்பட்டவர்கள் ஆகிவிட்டோம். लेकिन हमारे लिए शाप को हम खुद ही ले रहे हैं। எப்படி ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால, जैसे आदम परमेश्वर के सम्मुख अधीन नहीं हो पाया। அல்லேலூயா. அப்போ அந்த சாபத்தை நம்மள ஆசீர்வாதமாக என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிட்டாரு. लेकिन वो शाप को परमेश्वर ने हमारे भीतर आशीषदायक बनाकर दे दिया है। இனி நம்ம சபிக்கப்பட்டவர்கள் இல்ல. लेकिन अब हम लोग शापित लोग नहीं பைபிள்ல हैं। நிறைய சாபத்தை நான் முந்தா நாள் ஆராய்ச்சி பண்ணேன். लेकिन शाप के बारे में कई बार मैं उसे ध्यान करने लगी। யோனத்தானும் சவுலும் ஒண்ணு போல செத்து போயிட்டாங்க. लेकिन योनातान साउल एक ही समान मर गए। எங்க இறந்து போனாங்க? கில்போவா மலைகள். एक पहाड़ के भीतर नीचे தாவீது சொல்றாரு, கில்போவா மலைகளே, गिलबो पहाड़ के नीचे அபிஷேகம் பெற்றவர்கள் இறந்து போயிட்டாங்களே, अभिषेक पाए हुए लोग मर गए हैं ना। இனி உனக்கு மழையும் பனியும் பெய்யாது. अभी तेरे लिए बारिश और पानी कुछ भी नहीं है। அல்லேலூயா. அந்த சாபத்தை முறிக்க யாரும் இல்ல. लेकिन उस शाप को बोलने के लिए कोई नहीं था। சாபத்தை முறித்தால் ஒழிய ஆசீர்வாதம் வராது. लेकिन जब तक वो शाप को नहीं तोड़ता तब तक वो उस जगह पर आशीष नहीं आती இப்போ है। யூதர்கள் எத்தனையோ விவசாயம் பார்த்து அதை பிக்கப் பண்ணணும்னு பார்த்தாங்க, அந்த செடி ஒண்ணுமே வளரல. लेकिन यहूदी लोग उस जगह पर खेती बाड़ी करने के लिए सोचे थे, लेकिन कुछ भी नहीं हो पाया।
நம்ம சாபத்திலிருந்து மாறணும்னா लेकिन अगर हम शाप से अलग होना है तो அவருடைய சிலுவையின் ரத்தம் சிந்தினது நமக்கு உரிமை ஆகணும்னா अगर क्रूस के तले गिरा बहा हुआ उस लहू हमारे लिए अधिकार बनना है तो இந்த இப்போ செய்தி கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் வெளிச்சமும் யாருக்கு வரணும்னா इस दिन में संदेश दिया वो सारी कायदा आशीष हमारे लिए आना है तो வசனத்தின்படி நடக்க வேண்டும். वचन के अनुसार हम और आप चलना जरूरी है। முதல்ல குடும்பத்துல வசனத்தின்படி நடக்குது, पहले परिवार के अंदर वचन के अनुसार चलना பக்கத்து है, வீட்டுல வசனத்தின்படி बाजू के घर நடக்குது. बाजू के भीतर रहने वाला वचन के अनुसार நம்ம चलना है। செல்லும் இடம் இந்த நதி செல்லும் இடமெல்லாம் जहाँ जहाँ पर नदी बहता है वहाँ पर सारी जगह पर நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. நான் உட்கார்ந்துருக்கும் போது அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. देखिए मैं बैठते समय सारी कार्य मेरे भीतर आने लगा। நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர், हम आशीषदायक लोग हैं, யாரும் சபிக்க முடியாது. कोई से भी हम शापित नहीं कर सकते, நம்ம தான் சாபத்தை வரட்டும். हमें ही कुछ शाप को मांगते हैं। அவர் சொன்ன வார்த்தைகளை இந்த இப்போ நான் புதிய ஏற்பாடு படிக்கணும்னு படிச்சுட்டு இருக்கேன். लेकिन कहा गया वचन के अनुसार अभी नए करार को पढ़ना है तो पढ़ रही हूँ, இனிமே சமயம் இல்ல. अभी समय नहीं है। அவர் நமக்கு அடிச்சூடை வச்சுட்டு போயிருக்காரு. लेकिन हमारे लिए एक चिन्ह कार्य रख कर गए हैं। அவர் சித்தத்துக்கு நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கணும், முறுமுறுக்க கூடாது. परमेश्वर की योजना के लिए हमें अपने आप को उनके अंदर अधीन कर कर सौंपना है। நமக்கு நம்மள வெளிச்சம்னு சொல்லியிருக்காங்க. लेकिन परमेश्वर इस तरह कहता है हम सारे लोग उजाला हैं और रोशनी हैं। நீங்க உலகத்துக்கு நம்ம அப்படி இருக்குமா? आप जगत के लिए ज्योति हैं। அவற்றை கொஞ்சம் கூட இருள் இல்லைன்னு நம்ம இப்போ வாசித்தோம். देखिए परमेश्वर के भीतर थोड़ा भी अंधकार नहीं है कर अभी शास्त्र में हम पढ़े हैं। அந்த மகிமை நமக்கு வாங்கி தந்திருக்காரு. वो महिमा परमेश्वर हमें मांग कर दे दिया है। எந்த சூழ்நிலையிலும் மோசமான சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். कौन सी परिस्थिति क्यों ना हो, कौन सी कार्य क्यों ना हो, लेकिन उस समय में परमेश्वर के अंदर मनोरथों के कार्य से भरकर रहना कर कर कहता है। நம்ம சில சமயம் நம்ம இருக்கும்போது நம்ம முன்பே நம்மளை ரொம்ப அலட்சியத்தை நம்ம பார்க்க முடியும். देखिए हम कई बार हम रहते हैं हमारे सामने कई अलक्ष्य की बातें होती है, அப்ப நான் मனசுல நினைப்பேன் நான் உயிரோட இருக்கேன். लेकिन मैं भीतर के ऐसे मन में सोचती मैं जीवित हूँ அலட்சியமானப்படுந்தேன். लेकिन एक ऐसे लोगों के सामने मैं अलक्ष्य के कहलाती हूँ। யார் உயிரோட இருக்கா? लेकिन कौन जीवित है, யார் உயிரோட இருப்பா? कौन जीवित रहेगा? எல்லாரும் செத்து போனாலும் உயிரோட இருப்போம். நான் சாக வேண்டும். लेकिन हम मरना है। ஒருவர் சொன்னாரு நலமை பெணாலயத்துல अच्छी चरवा की कलिशे में एक दिन அங்க மீட்டிங் நடக்கும்போது எனக்கும் அந்த உரிமை உண்டு. நான் லேடிஸ் மீட்டிங் நடத்துறதுனால लेकिन उस जगह पर मैं भी महिला मंडल चलाती थी और बोलने के लिए भी मुझे भी अधिकार था। அந்த ஆள் பிரச்சனை உங்க எல்லாருக்கும் தெரியும். लेकिन उस व्यक्ति का बोल लेंगे तो आप सब जानते हैं। இந்த अम्माவை எங்க வச்சிருக்காங்க, தூக்கி எறிய வேண்டியதானே. लेकिन ये माँ को रखा है तो उठाकर फेंकना है ना कर कर बोलने के நான் समय, உயிரோட தான் இருக்கேன். लेकिन वो बोला तो भी मैं நான் जीवित ही ஒண்ணுமே हूँ। சொல்ல- நிறைய காரியங்களுக்கு நான் பதில் சொல்வதே கிடையாது. लेकिन कई कार्यों को मैं बदल नहीं बोल सकती हूँ। பாருங்க, அவங்களே எலெக்ஷன்ல இருக்காம தூக்கி வீச எறிய வச்சுட்டாரு. देखिए उस इलेक्शन में खड़े रहने के समय उसको उठाकर ऐसा फेंक दिया और बोल भी नहीं सकते। எதுக்கு சொல்ல வரேன்னா, क्यों इस बात को आके எதை सामने? விதைக்கும் அதை அறுப்போம். लेकिन जो कुछ भी हम बोलते हैं वही நம்ம काटते யார் भी அற்பமா हैं। என்னாங்கன்னு கவலைப்பட தேவையே இல்லை. जो कोई हमें अल्प सा देखता है और उस कार्य में हमें चिंतित नहीं करना है, காலம் பதில் சொல்லும். लेकिन समय को बदल देना है। நம்ம மாத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்கணும். लेकिन हम हर एक समय में परमेश्वर के अंदर आनंद के साथ रहना है। என் கூட ராதாவே தான் வருவா. बहन राधा सिस्टर भी माँ के साथ जाते थे, சில சமயம் நம்ம சாட்சியற்று நடந்திருப்போம். लेकिन कई बार हम गवाही के विरुद्ध रह सकते, जी நம்மளை सकते, போல தேவன் மன்னிக்க தேவன் இல்லை. लेकिन परमेश्वर क्षमा करने वाले के बड़ा परमेश्वर है। நம்ம மனம் வருந்தும் போது அப்படியே அவர் மன்னிச்சிருவார். जिस तरह हम मन असमाधान के साथ रहते हैं, लेकिन परमेश्वर हमें क्षमा करता है। இளைய குமாரனுக்கு ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. कोई हुआ बेटे की आशीष हमारे लिए आपके लिए है। கீழ்ப்படியாதவர்கள், அவருக்கு முதுகை காட்டினவர்கள் நம்ம. देखिए परमेश्वर के अधीन ना रहने वाले, परमेश्वर को पीठ दिखाने वाले लोग हम हैं। அதை உணர்ந்து நம்ம நடந்தோம்னா लेकिन इस कार्य को हम जब महसूस कर सकते हैं, கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருப்பார். परमेश्वर हमारे लिए एक उजाला है। நான் காமராஜ் நகர்ல 7 பிள்ளைகளையும் வச்சுட்டு ஜன்னலுக்கு கதவுக்கெல்லாம் போர்வை போட்டு மறைப்பேன். लेकिन देखिए मैं 7 बच्चे लोग को रखकर सारी दीवार खिड़की को सब पर्दा डालकर मैं रखती थी। இனிமே பயந்தவங்களையும் நான் பார்க்கல. நான் தான் என்னை மாதிரி பயந்தவங்களையும் நான் माँ பார்க்கல. के समान डर